இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேனோ காரில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 67,910 ஓடி இருக்குது. வீல் அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 68,020 பார்க்கணும். இன்னொரு 110 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோன்னா வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து அப்போது வீல் அலைன்மெண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம காரில் என்ஜின் ஆயில் அண்டு கூலண்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படியே பின்னாடி போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போல்ட்ஸ் எல்லாம் வந்து கழட்டி ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா அதுவே ஒரு பெரிய வேலை. ஹீட் உள்ளே வரக்கூடாதுங்கிறக்க அவங்க பயங்கரமாக ஷீல்டில் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போது என்ஜின் ஆயில் வந்து ஊற்றுற இடம் தான். ஆயில் கேப் இங்கே இருக்குது. இப்போது நம்ம ஆயில் லெவல் எப்படி இருக்குது, ஆயில் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிப்ஸ்டிக். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தெரியுதா? முதல்ல இருக்கிற ஆயிலை வந்து இப்படி தொடச்சிடலாம். தொடச்சிட்டு ஆயில் வந்து பாருங்கள் ஒரு ப்ரௌனாக இருக்குது. பட் ஆனால் ஊற்றும் போது இந்த அளவுக்கு ப்ரௌனாக இல்லை. இப்போ வந்து ஆயில் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்குது. பட் ஆனால் ஊற்றும் போது இந்த அளவுக்கு ப்ரௌன் இல்லை. அகைன் இப்போ டிப்ஸ்டிக்கை விட்டு எடுத்துடலாம். விட்டு எடுத்தால் தான் என்ஜின் ஆயிலோட கரெக்டான லெவல் தெரியும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் தான் இருக்குது. எதுக்கு ஒரு தடவை ஆயிலை வந்து நம்ம லூப்ரிகேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். லூப்ரிகேஷன்ஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் 59,000 வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றிருந்தேன். இப்போது 9,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நம்ம வீல் அலைன்மெண்ட்டு பார்க்கும்போது கையோட ஆயில் சர்வீஸும் பண்ணிடலாம். நம்ம செமி சிந்தட்டிக் போட்டிருந்தோம். ஷெல்லோட 5W30 செமி சிந்தட்டிக் போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம 5W30லேயே ஃபுல்லி சிந்தட்டிக் போடலாம், அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரு தண்ணி ஊற்றுற இடம். ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தெரியுது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த கோட்டை விட கொஞ்சம் கீழே இருக்குது. அதுக்கு மட்டும் லைட்டாக டாப் அப் பண்ணணும். டாப் அப் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்டில்டு வாட்டர் மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் யூபிஎஸ்க்கு ஊற்றுற தண்ணி இருந்தால் போதும். நீங்கள் நியரஸ்ட்டு பெட்ரோல் பங்க் எங்கேயா போனீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நம்ம லைட்டாக டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கோடு வரைக்கும் வந்துருச்சு. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா லாங் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறமோ இல்லை அந்த கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் மீட் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி ஆகணும். உங்களுக்கு காரோட சர்வீஸ் ரிலேட்டடான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை புது காரோடைய ரிவ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க.